ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ மொறுன்னு மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் தான் ஆயில் வந்து கம்மியாக பிடிக்கும். இது இப்போது கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் தண்ணி கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்துட்டு வடைக்காக 3 ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திக்காக வடை மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் கட் பண்ணிவிட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் தேவைக்கான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா எல்லா இடமும் மாவில் வர்ற மாதிரி கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் வச்சு நல்லா சூடாகிறது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியில் கை முக்கிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து பால் போட்டுக்கோங்க. இப்போ மெதுவடைக்கு நடுவில் ஓட்டை போடுறதுக்காக அந்த தம் ஃபிங்கரில் திரும்பவும் தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க வடையில். இப்போ சூடான ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 to 4 பால்ஸ் உங்களுடைய கடாய்க்கு ஏற்ற மாதிரி 3 to 4 வடை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வரும்போது எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான மெதுவடை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.